ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள். பேசிக்காக நம்ம குழம்புக்கு சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் அண்டு ஹெல்த்தி அண்டு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்காக குழம்புக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அளவோடு பயன்படுத்துங்க. அதிகமாக போனால் அதுவும் நமக்கு பிரச்சனை தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பியூட்டி டிப். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் நம்ம தினமும் பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு ஆவரேஜாக அப்ளை பண்ணி குளிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கூட நாளாக ஆக அது அப்படியே சரியாக போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், அவேர்னஸ் ஹெல்த்தி டிப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல ஏதாவது காயம் பட்டுருச்சு குழந்தைங்களுக்கு கூட அப்படின்னா, உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்லம் ஃப்ரெண்ட்ஸ், காயம் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காயத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அந்த இடத்துல நம்ம தேங்காய் எண்ணெயும் மஞ்சளையும் நல்லா சேர்த்து அப்ளை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் காயம் சீக்கிரம் ஆறுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். மஞ்சள் பார்த்திங்கன்னா ஜேர்ம்ஸ் கிட்டேருந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும், கிருமி நாசினியை நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கயிறு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தாலியாக, அதில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம மஞ்சள் தடவி யூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சது எதுக்காக அப்படின்னா, தினமும் நம்ம மஞ்சள் கயிறில் மஞ்சள் தடவி குளிக்கும் பொழுது நமக்குள்ளே எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைப்ஸ், நேர்மறை எண்ணங்களை க்ரியேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கழுத்தை சுற்றி வேர்வையினாலேயோ அல்லது ஏதாவது செயின் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா அதனால் நமக்கு சேராமல் புண் காயம் ஏதோ ஒன்று ஆயிடுது அப்படின்னா, அலர்ஜிஸ் ஏற்படுது, ஸ்கின் ப்ராப்ளம், அந்த மாதிரி இஷ்யூஸ்லேருந்து நமக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காக ரொம்ப ஒரு ஹெல்த்தி டிப்பாக யூஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், தினமும் நம்ம ஃபேஸ் அண்ட் பாடி ஃபுல்லாகவே நம்ம ஆவரேஜாக மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நமக்குள்ள நாள் முழுக்க பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் ஆகுது. ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் நாளாக அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், வியர்வை ஸ்மெல்லும் அவ்வளோவா வராது, ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மஞ்சள் நார்மலாக பேக்கெட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிது இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இருந்தாலும் மேக்ஸிமம் ஹோம்மேடாக நம்மளாக மேக் பண்ண சுத்தமான மஞ்சளை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, நாம் வாசலுக்கு தண்ணி தெளிக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் அண்ட் வேப்பந்தழை ரெண்டுமே கூட ஆட் பண்ணி நம்ம வாசலுக்கு தண்ணி தெளிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசினி. ஸோ சம்மர் டைம்ஸில் கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஒரு நல்ல ஜேர்ம்ஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு விசேஷங்களில் முதல்ல வாங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது மஞ்சள் தான். ஸோ மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா 100% மங்களகரமான ஒரு பொருள். இது ரொம்ப ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்படிங்கும்போது இதை நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணணும், அளவோடு ஃபாலோ பண்ணணும், சுத்தமானதை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஆரோக்கியமான லைஃப்பை வாழுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தினமும் இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் ஆரோக்கியமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.